आदरणीय बंधुगण नमस्कार। आम बोलर वे आशा कर मन भी बोलर थी आज गुरुवार थर्सडे इनकी व्याकम वीटल वेंगायम पूंड से सापाड़ा वेंगायम पूंड मुरुंगक्का कत्रिका पोट सांबार अदुक्कपुरम मुरुंगक्कायुम उरुளைக்கிழங்கும் வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு அழகா ஃப்ரை பண்ணுவாங்க வெங்காயம் எல்லாமே அத நான் செய்யிறத வந்து இன்னைக்கு சொல்றேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் आज मुझे बिना प्याज सबू कर बिना प्याज सांबार सजना सुई बैगन पक्की सांबार कर सजना सुई आलू है सैट फ्राई होकी नार्मल बिना प्याज कोरिपा जाऊँगी सैट तमिल फुल डीटेल कोची उरुளைக்கிழங்கு வந்து ரொம்ப மெலிசா கட் பண்ணிட்டு நம்ம முருங்கைக்காய் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்துட்டு கரெக்ட்டா தண்ணி நல்லா கொதிக்கும் போது முருங்கைக்காயை போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் முருங்கைக்காய் வெந்துட்டோனே உருளைக்கிழங்கு வந்து அந்த சேம் சைஸ்க்கு வந்து மெலிசா கட் பண்ணிட்டு அதுவும் போட்டு ஒரே இதுல வேக வச்சிடலாம் ரெண்டுமே வெந்துட்டோனே இது வந்து நீங்க plain சாம்பார் கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இது முருங்கைக்காய் நிறைய இப்போ முருங்கைக்காய் சீசன் வருதுல்ல இந்த டைம்ல இப்படி செஞ்சாவும் பசங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்துட்டோனே உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் வேகிறதுக்கு முன்னாடியே உருளைக்கிழங்கு வெந்துடும் அந்த டைம்ல அது எடுத்துட்டு கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முருங்கைக்காய் எடுத்துடலாம் வெறுமனே எண்ணெய் ஊற்றிட்டு நான் இன்னைக்கு எல்லாமே வந்து கடலை எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் இந்த வெந்த முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு வந்து போட்டுட்டு நல்லா அதுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அது கூட சாட் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரெண்டுமே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது முடிஞ்சிடும் இந்த இது ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது ரொம்ப காரமும் இல்லாமல் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் முருங்கைக்காய் வந்து ஒரே மாதிரி குழம்பு வைக்காம இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ସଜନା ଛୁଇଁ ବାଇଗଣ ଏବେ କରିବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବାଦାମ ତେଲ ୟୁଜ୍ କରୁଛି ତେଲ ସୋରିଷ ବେରି ଟିକେ ପକେଇକି ତାପରେ ସିଝିକି ରଖୁଛି ନା ସଜନା ଛୁଇଁ ଆଳୁ ସେଇଟା ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରୁଛି ଟିକେ ମୁଁ ମିକ୍ସଡ୍ ମିର୍ଚି ପାଉଡର ୟୁଜ୍ କରୁଛି ନା ସେଇଟା ପକେଇ ଦଉଛି ତାପରେ ଟିକେ ଟାଇମ୍ ପୁରା ଟିକେ ଚାଟ୍ ମସଲା ଆଉ କସ୍ତୁରୀ ମେଥି ଏତିକି ପକେଇକି ଭଲ ଟିକେ 5 ମିନିଟ୍ସ ଫ୍ରାଏ ହେଇଗଲେ ତ ହେଇଗଲା ये टेस्ट भी बढ़िया होची और एमती प्लेन करबा टाइम रे चाट मसाला लास्ट रे पकिबा टाइम रे टिके टेस्ट बढ़िया रोइबो आपण भी ट्राई करिकि देखंतु இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டதால ஒரிசால வந்து முக்கவாசி பொக்கல பர்த்தோம்னா நம்ம நைட்டு சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வைப்பாங்க அந்த சாப்பாடு வந்து பொக்கல பர்த்தோம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து இந்த மாதிரி ரொம்ப மசாலா எல்லாம் போடாம நார்மலா ஃப்ரை பண்றது கீரை அதுக்கப்புறமா ஒரு பக்கோடா அது மாதிரி 3-4 ஐட்டம் வச்சுட்டு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வயசானவங்க அப்பா அம்மா வந்து மாமியார் மாமனாருக்கு வந்து மேக்ஸிமம் இதை மாதிரி பண்ணி கொடுத்தாவே காயெல்லாம் காய் நல்லா வெந்துட்டோடனே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மசாலா எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் வெங்காயம் கூட யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆயிலும் நான் நிறைய போடவே இல்லை பாருங்கள் நார்மலாக கொஞ்சம் ஆயில் தான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை கூட போட்டுட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் இல்லாத சாம்பார் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதனால் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலை நான் बिना प्याजर सांबार आज सजना छुई पकिकी ସେଇଟା ऑलरेडी मु बेसी टाइम वीडियो रे केमती करबा सब कहउछथि ସେଇଟା पे आज किछि कोइ नांदी आ बीटरूट कैरेट बिना प्याज रे करबा पई जाउछि बीटरूटும் கேரட்டும் வந்து வெங்காயம் இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு சேம் தான் பாதாம் எண்ணெய் தான் கடலை எண்ணெய்க்கு வந்து கடலை பருப்புக்கு வந்து பாதாம்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் பாதாம் தெல்லன்றேன் பாதாம் தெல்ல ଟିକେ ପକିକି ଟିକେ ସୋରିଷ ପକିବା ପାଇଁ ଦରକାର बादाम को तमिल रेना கடலை எண்ணெய் कोइबो बादाम तेल्लोக்கு கடலை எண்ணெய் कोइबो எண்ணெய் மீன்ஸ் தெல்லோ கடலை எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு போட்டுருக்கேன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா இது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை இந்த கேரட் பீட்ரூட்ல வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால எல்லாம் கேரட்டும் பீட்ரூட்டும் ஒரே ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு இது கூட எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக கவர் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சிடணும் ତେଲର ଗୋଟେ କ୍ୟାରେଟ୍ ଗୋଟେ ବିଟ୍ରୁଟ୍ ମୁଁ କଟ୍ କରିକି ରଖୁଛି ସେ ବୋଲ ଦୋଇକି ସେଇଟା ପକେଇକି ଲୁଣ ଟିକେ ପକେଇକି ସିମ୍ରେ ରଖିକି ପାଣି କିଛି ପକେଇବ ନାହିଁ ସିମ୍ରେ ରଖିକି କଭର୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବୋଲ ସିଝି ଦେବ ତାପରେ ନଡ଼ିଆ ଜିରା ଟିକେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଗୋଟେ ପକେଇକି ମିକ୍ସିରେ ମୁଁ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି ପେଷ୍ଟ ମିନ୍ସ
ଫାଇନ୍ ପେଷ୍ଟ ନାହିଁ, ଟିକେ ଦରଦରା ଟାଇପ୍ର ରହିବ ନା, ସେମିତି ସେଇଟା ପୋକିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କିଛି ମସଲା ନାହିଁ। ତାପରେ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ବି ଟିକେ ପୋକିବ। ମୁଁ ଶୁଖିଲା କଞ୍ଚା ଲଙ୍କା யூஸ் କରୁନାହାନ୍ତି ସେଇଟା ପାଇଁ। இது நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வெந்துடும். கேரட்டும் பீட்ரூட்டும் வெந்துட்ட உடனே ஒரு தேங்காய் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அது கூட வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகா ஒன்று போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். நான் இப்போ போட்டது வந்து மிக்சடு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் எதுவும் யூஸ் பண்ணல. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டு இருக்கும்ல பீட்ரூட்டு, அதுக்கு இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும், நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும், ஏன்னா இல்லைன்னா ரொம்ப காய் ஸ்வீட் ஆகிடும். கொஞ்சம் காரமும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஆகிடும். இது நல்லா வெந்துட்டோடனே நம்ம தேங்காயெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், லாஸ்ட்டாக போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோம்னாவே ரெடி. नोडिया जीरा सब पकी टिके 5 मिनिट्स बोल फ्राई होगला टाइम रे बीटरूट कैरेट बोल सिजिगला टाइम रे नोडिया पकीबा ପାଇଁ ଦରକାର। टिके नोडिया पकी 5 मिनिट्स फ्राई होगला तो संग संग हे जिवो। एटा खाइबा ପାଇଁ बढ़िया टेस्ट रहबो। कोन पे मु मिर्ची पाउडर पकी देछि ना, से कैरेट बीटरूट टेस्ट बेसी मीठा रहबो। हम टिके राग भी टिके पकीबा टाइम रे भी इक्वल रहबो। और नोडिया ना टिके जीरा पकीबा टाइम रे से टेस्ट आउ भी बेसी बढ़िया टेस्ट आसीबो सेट पई। அவ்வளோதான், தேங்காய் அரைச்சி போட்டாச்சு. தேங்காய், ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா லைட்டாக போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னாவே பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நார்மல் பிளெயின் டால் பண்ணோம்னாவே அது கூட இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணால், இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டதால ரொம்ப மசாலாலாம் யூஸ் பண்ணோம்னா அசிடிட்டி மாதிரி இருக்கும், இல்லை பசங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நார்மல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மசாலா வெஜிடபிள் எல்லாம் கொடுக்குற மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப மசாலா போடாமல் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை எங்களோட லஞ்ச் வந்து சாம்பார், எல்லாமே வெங்காயம் இல்லாமல் சாம்பார், பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வேக வச்சுருக்கேன். இது கூட கத்திரிக்காவும் போடலாம். என்னோட நான் சமையல் செய்கிற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைब பண்ணுங்கள். हम गुरुवार रसोई खाइबा जिनस बिना प्याजर सांबार, बीटरूट कैरेट फ्राई आउ सजना सुई आलू फ्राई मु रसोई करबा स्टाइल आपण मानक बोलो लगी तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, हम चैनल को सब्सक्राइब करंतु। இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் கடையில் வாங்கின பொண்ணுக்காக தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.